Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. நேற்றைய தினம் bilateral relations, bilateral talks அப்படிலாம் பார்த்தோம். அது இருதரப்பு சம்மந்தப்பட்டது. அப்போ முத்தரப்பு அப்படிங்கிறதுக்கு ட்ரைபார்டைட் அக்ரிமெண்ட் அப்படின்னா முத்தரப்பு ஒப்பந்தம். த்ரீ பார்ட்டிஸ். தி அக்ரிமெண்ட் ஸ்பெஷலி இன்வால்வ்ஸ் த்ரீ டிஸ்டிங்க்ட் பார்ட்டிஸ். ஒரு முத்தரப்பு மூணு பேரும் அவர்களுக்கிடையே வேறுபாடு உடையவர்கள், வெவ்வேறான மூணு பார்ட்டிக்கு இடையில ஏற்படக்கூடிய இந்த ஒப்பந்தத்தை ட்ரைபார்ட்டிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இண்டிவிஜுவலா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், இல்லைன்னா மற்றவைகளாக இருக்கலாம் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு the tripartite talk between the government, unions and employers aimed to find a solution to the industrial dispute அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை இப்போ நடக்குது. யாருக்கு இடையில? அரசாங்கத்துக்கிட, அரசாங்கம், யூனியன் தொழிற்சங்கங்கள், அப்புறம் தொழிலாளர்கள், இவங்க மூணு பேருக்கும் இடையேயான முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்குது. எதுக்கு? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டுக்கு தீர்வு காண்பது குறித்தாக, அதாவது தொழில்துறையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இல்லைன்னா அங்க ஏற்படக்கூடிய தகராறை தீர்த்து வைப்பதற்கு. டிஸ்பியூட்னா டிஸ்அக்ரிமெண்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் உடன்பாடு இல்லாததை உடன்பாடு எட்டுவதற்காக இந்த முத்தரப்பு சந்திப்பு பிட்வீன் கவர்மெண்ட், யூனியன்ஸ், எம்ப்ளாயர்ஸ். இது மாதிரி இங்கே இந்த மூணை கொடுத்துருக்காங்க. ஆனா எது வேண்டுமானாலும் இருக்கலாம். மூன்று தரப்புகளுக்கு இடையே ஆன பேச்சுவார்த்தையை ட்ரைபார்ட்டிஸ் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பதிவு.